சைபர் மோசடி பேர்வழிகள் தினந்தோறும் புது வழிகளில் மோசடி செய்து வருகிறார்கள். மக்களை ஏமாற்றி பணத்தை சுருட்டும் இந்த கும்பலிடமிருந்து மக்கள் விழிப்புணர்வு அடைந்தவுடன் மோசடி பேர்வழிகள் வேறு வழிகளை பயன்படுத்தி மீண்டும் மோசடி செய்வதை வாடிக்கையாக்கி வருகிறார்கள். அதுபோன்று சிம் பாக்ஸ் எனும் மெகா மோசடியில் ஈடுபட்ட சைபர் மோசடி கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். சிம் பாக்ஸ் மோசடி என்றால் என்ன? இதனால் மக்களுக்கும் அரசுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? வெளிநாடுகளிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளில் மோசடிகள் நடைபெற்று வருவதாக ஒன்றிய அரசின் தொலைத்தொடர்பு துறை ஆந்திர பிரதேச குற்றப்புலனாய்வு துறைக்கு தகவல் தெரிவித்தது. இந்த மோசடி கும்பல் ஆந்திராவிலிருந்து செயல்படுவதாக கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து மோசடி கும்பலை பிடிக்க ஆந்திரா சிஐடி சைபர் கிரைம் பிரிவின் எஸ்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் ஆந்திரா மட்டுமல்லாமல் கோவா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, ஒடிசா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டார்கள். இதில் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த 2 உட்பட 14 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிம் பாக்ஸ் எனும் நூதன மோசடி நடைபெற்றது அம்பலமானது. சிம் பாக்ஸ் மோசடி என்பது சர்வதேச அழைப்புகளை சட்டவிரோதமான முறையில் உள்ளூர் அழைப்புகளாக மாற்றும் ஒரு நுட்பமாகும். இதன் மூலம் மோசடிக்காரர்கள் கோடிக்கணக்கான ரூபாயை லாபமாக பெற்றது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. வெளிநாட்டில் இருக்கும் ஒரு நபர் இந்தியாவிற்கு ஒரு போன் கால் செய்தால் இந்த அழைப்பு இணையம் வழியாக இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் இந்த சைபர் மோசடி கும்பல் சிம் பாக்ஸ் என்ற கருவி மூலம் இணைய அழைப்பை ஒரு சாதாரண உள்ளூர் அழைப்பாக மாற்றி மோசடியை அரங்கேற்றியுள்ளது. இதனால் இந்த அழைப்பை பெறுபவருக்கு அது வெளிநாட்டு எண்ணாக தெரியாமல் ஒரு இந்திய மொபைல் எண்ணாகவே தெரியும். மக்கள் இதை நம்பி அழைப்பை ஏற்று மோசடிக்கு உள்ளாகியுள்ளதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அழைப்புகளுக்கான அதிகப்படியான கட்டணத்தை தவிர்க்க மோசடிக்காரர்கள் இந்த முறையை பயன்படுத்தியுள்ளார்கள். சர்வதேச அழைப்பு, வரி மற்றும் கட்டணங்கள் செலுத்தப்படாததால் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் சுமார் 720 கோடி வரை இழப்பை ஏற்படுத்தியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சிம் பாக்ஸ்களில் பயன்படுத்தப்படும் ஆயிரக்கணக்கான சிம் கார்டுகள் போலி ஆவணங்கள் மூலம் வாங்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இதில் 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கும்பலில் தொடர்புடையவர்களை தேடி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.